வணக்கம். ஜோதிட முரசு மிதுனம் செல்வம் பேசுகிறேன். ஐப்பசி மாத கிரக ராசி பலன்கள். மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, இந்த ஐப்பசி மாத கிரக பார்வை சேர்க்கைகள் சார பரிவர்த்தனைகளை பார்க்கும்பொழுது நிறை, குறைகள், விரக்தி, சோர்வு என கலவையான பலன்கள் இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் பலமாக இருப்பதால் எதையும் சுலபமாக எதிர்கொண்டு சமாளித்து விடுவீர்கள். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோக வகையில் எல்லோரையும் அனுசரித்து போவது நல்லது. இந்த மாதம் நல்ல அனுபவங்களையும் பக்குவங்களையும் பெறுவீர்கள். சொத்து வாங்குவது, விற்பது சம்பந்தமாக மிகுந்த கவனமும் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் காரணமாக எதிலும் நிதானம், கவனம் தேவை. அவசர தேவைக்காக கடன் வாங்க வேண்டி வரும். அவரவர் வயதிற்கேற்ப உடல்நலக் குறைபாடுகள் இருக்கும். கண், தொண்டை, பல் சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கும். சிலருக்கு கண்புரை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே தேவையில்லாத விவாதங்கள் வேண்டாம். ஐப்பசி 15க்கு மேல் சாதகமான காற்று வீசும். 7ல் சூரியன் நீசமாக இருப்பதால் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள். அரசாங்க விஷயங்கள் அலைச்சலுக்கு பிறகு கூடி வரும். ஆகையால் எதிலும் நிதானமாக இருப்பதும் தந்தையின் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கேட்பது நலம் தரும். மகன், மகள், பேரக்குழந்தைகள் மூலம் செலவுகள் உண்டாகும். குரு சஞ்சாரம் காரணமாக குடும்பத்தில் சுப விசேஷங்களுக்கான கால நேரம் கூடி வந்துள்ளது. புதிய வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்யும் பாக்கியம் உள்ளது. வெளிநாட்டில் வேலை தேடியவர்களுக்கு நல்ல செய்தி வரும். லாபஸ்தான ராகுவினால் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். அடமானத்தில் இருக்கும் நகைகளை மீட்பீர்கள். சனி அமைப்பு காரணமாக அலைச்சல் பயணங்கள் இருக்கும். கர்ப்பமாக இருப்பவர்கள் உரிய கவனத்துடன் இருப்பது நல்லது. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் வரும். பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்குவீர்கள். பெண்களுக்கு நெருங்கிய உறவுகள், தோழிகளால் சில சங்கடங்கள், பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. ஆகையால் எதிலும் விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நன்மை தரும். பரிகாரம். சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அபிஷேக அர்ச்சனைகள் செய்து வழிபடலாம். வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம்.